அதிகாரம் 2. கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேல் புத்திரரோடு பேசுகிறார். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி இங்கு வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்த இஸ்ரவேலின் மூப்பர் கர்த்தரை சேவித்தார்கள். இந்த காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள், பாகால்களை சேவிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராய் இருக்கிறார். அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய வேதனைகளை பார்த்து மனதிறங்கி அவர்களை ரட்சிப்பதற்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரரோ நியாயாதிபதிகளின் சொல்லை கேட்கவில்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அவர்கள் மேல் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மீது கர்த்தருடைய கோபம் வந்திருப்பதினால் அவர்களால் சத்துருக்களை துரத்த முடியவில்லை. அவர்களுக்கு யுத்தங்களில் ஜெயம் கிடைக்கவில்லை.